இந்தியா தனது எல்லைகளை சீனா, நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் போன்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொள்கிறது. இந்த எல்லை பகுதிகளில் உள்ள நகரங்கள் வெறும் வரைபட கோடுகள் மட்டுமல்ல, அவை கலாச்சாரம், வணிகம் மற்றும் வரலாற்றின் சங்கமமாக திகழ்கின்றன. சுற்றுலா பயணிகளின் பார்வையில் படாத, அதிகம் அறியப்படாத அந்த 5 சுவாரஸ்யமான இந்திய எல்லை நகரங்களை பற்றி இப்போது பார்ப்போம். கடல் மட்டத்திலிருந்து 14,140 அடி உயரத்தில் அமைந்துள்ள நாதுல்லா வெறும் மலைப்பாதை மட்டுமல்ல, அது ஒரு வரலாற்று அதிசயம். ஒரு காலத்தில் புகழ்பெற்ற பட்டு பாதையின் முக்கிய அங்கமாக இது இருந்தது. இன்று இந்தியாவையும் டிபெட்டையும் இணைக்கும் நுழைவாயிலாக இது உள்ளது. இங்கு சென்றால் இமயமலையின் பிரம்மாண்டமான காட்சிகளை காணலாம். இங்கிருக்கும் உள்ளூர் சந்தைகளில் இந்திய மற்றும் திபெத்திய கலாச்சார கலவையை ரசிக்கலாம். சாகச பயணிகளுக்கு இது ஒரு சொர்க்கம். மணிப்பூரில் உள்ள மோரே இந்தியாவையும் மியான்மரையும் இணைக்கும் வர்த்தக மையமாகும். இந்தியா, மியான்மர், தாய்லாந்து நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஒரு முக்கிய புள்ளி இது. இந்த நகரத்தின் சந்தைகளுக்கு சென்றால் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீர்களா அல்லது மியான்மரில் இருக்கிறீர்களா என்ற சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு பர்மிய கைவினை பொருட்கள், உடைகள் மற்றும் உணவுகள் இங்கு நீக்கமற நிறைந்திருக்கும். இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் அமைந்துள்ள டாவ்கி அதன் படிகம் போன்ற தெளிவான உமங்கோட் ஆற்றுக்காக புகழ்பெற்றது. இந்த ஆற்றில் படகு சவாரி செய்யும் போது படகு காற்றில் மிதப்பது போன்ற ஒரு மாய தோற்றம் ஏற்படும். நிலக்கரி வணிகத்திற்கு புகழ்பெற்ற இந்த நகரம் இயற்கை அழகையும் அண்டை நாட்டுடனான வணிக உறவையும் ஒரே நேரத்தில் பிரதிபலிக்கிறது. இங்கிருக்கும் தொங்கு பாலம் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகும். இந்தியாவையும் பூட்டானையும் இணைக்கும் பரபரப்பான எல்லை நகரம்தான் ஃபோன்சோலிங். சாலை வழியாக பூட்டான் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இதுதான் பிரதான வாசல். இந்த நகருக்குள் நுழைந்தாலே இந்தியா மற்றும் பூட்டான் கட்டிடக்கலைகளின் கலவையை நீங்கள் ரசிக்கலாம். பூட்டானின் பாரம்பரிய உணவுகளை ருசிக்கவும் அந்நாட்டின் அமைதியான வாழ்வியலை தெரிந்து கொள்ளவும் இது ஒரு சிறந்த இடம். நாகாலாந்து மாநிலத்தில் உள்ள லோங்வா இந்தியாவின் மிகவும் விசித்திரமான கிராமம். நாகாலாந்து மியான்மர் எல்லையில் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் பழங்குடி தலைவரின் வீட்டின் நடுவே சர்வதேச எல்லைக்கோடு செல்கிறது. தலைவரின் வீட்டின் ஒரு பகுதி இந்தியாவில் இருக்கும், மறுபகுதி மியான்மரில் இருக்கும். இங்கு வாழும் கியாம் நியோங்கன் பழங்குடியின மக்கள் இரு நாட்டு எல்லைகளையும் கடந்து மிக இயல்பாக வாழ்கிறார்கள். சர்வதேச எல்லையால் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நேரில் காண இது ஒரு அரிய வாய்ப்பு.